நம்ம சுற்றி உளி வச்சு இது உடைப்போம். நிறைய இருந்தாக்கா எடுத்துன்னு வந்து ஃபுல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டோங்க மாவு. இது எடுக்கிற வரைக்கும் இது வேற இங்கே வாங்கி வச்சுட்டு கிடக்குது. இந்த கட்டப்பை இதாங்கம்மா எடுத்துன்னு வந்தாங்க. இது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாங்கம்மா இந்த இட்லி உப்புமா முடிஞ்சிச்சு. நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்குவோம். நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம நீ என்ன பண்ணுறேன்னாக்கா அன்னைக்கு அரவிந்துக்கு நம்மளுக்கு போட்டி வச்சுருந்தோம்லங்கம்மா, மாடி மேலே புளி உரிக்கிற போட்டி. அந்த புளி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொட்டை எடுத்துருச்சிடலாம். காய வச்சு 2-3 நாளாக காய வைக்கணும். திருப்பி கையில் ஒட்டுற மாதிரி ஒட்டாது இருந்தால் உரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு காற்று திருப்பி ஒட்டிக்கினே இருக்குது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தே வச்சிருவோம் அப்படின்னு எடுத்துனே வந்துட்டோம். இப்போ அதுதான் கொட்டை எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த கொட்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு நான் அதை பண்ணி காட்டுறேங்கம்மா. அன்னைக்கு போட்டியில் தோல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது கொட்டை எடுக்கிறது கூப்பிட்டாக்கா ரொம்ப கையெல்லாம் ஒட்டி இது பண்ணுவாங்க. சரி வானா பாவம் குழந்தைங்க கஷ்டமாக இருக்கும், கையெல்லாம் பிச்சுன்னு ஒட்டி. நம்மளே கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சமாக எடுத்துக்குவோங்கம்மா. நம்ம சுற்றி உளி வச்சு இது உடைப்போம். நிறைய இருந்தாக்கா சுற்றி எடுத்துக்கின்னு ஒரு கல் மேலே வச்சு தட்டலாம். இது கொஞ்சம் தானே, அதனால நம்ம அருவாமனையிலே பண்ணிடுவோம். ஆய்மா நம்ம அன்னைக்கு புளி எடுத்துன்னு இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் தான்மா எடுத்தோம். ஒரே பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி எடுத்துமா நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு இன்னைக்கு மதியம் வரைக்கும் நல்லா காஞ்சிச்சு. எடுத்துன்னு வந்து ஃபுல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டோங்க மாவு. இது எடுக்கிற வரைக்கும் இது வேற இங்கே வாங்கி வச்சுட்டு கிடக்குது. அதனால எல்லா புளியும் இன்னைக்கு எடுத்து முடிச்சிட்டோங்கம்மா. 5 மணிக்கு உட்காந்தோம், 6 மணிக்கு ஒரு ஹவரில் இதை எடுத்துட்டோம். அப்படி பழக புளி ஆயிடுச்சு. நம்ம இது இன்னும் ஒரு நாளைக்கு மறுபடியும் காய வச்சு அதோட டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்கம்மா. அதுதாங்கம்மா. இந்த நாரெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த கொட்டையை அழகாக எடுத்து நம்ம வறுத்து ஊற வச்சு சாப்பிட்லாம். பள்ளி போட்டுருவோம். அப்புறம் நல்லதாக பார்த்து பிரித்து எடுத்துருவோம். சொப்பம் எல்லாமே ஒன்றா கலந்து இருக்குது. அப்புறம் நல்லதாக க்ளீனாக எடுத்துட்டு அப்போ தான் நம்ம வரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இந்த புளி எப்படியே எடுத்து வச்சுட்டு நேற்றுக்கு நைட்டு அக்காலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்கம்மா. அக்கா 2 அக்கா வந்திருந்தாங்க, அண்ணன் வந்திருந்தாரு, அண்ணி வந்திருந்தாங்க, நம்ம அண்ணன் பையன் வந்திருந்தாங்க, நம்ம அத்தை கூட வந்திருந்தாங்க, அப்பாவுடைய தங்கச்சி. அவங்க நமக்காக கட்டப்பையில் ஏதோ கொஞ்சம் எடுத்துன்னு வந்தாங்க. காய்கறி எடுத்துன்னு வருவாங்க எப்போயும் வந்தாங்கனாக்கா. அது நைட்டு பார்க்க முடியல, அதை எடுத்து வச்சுட்டுக்கிறோம். அது என்ன எடுத்துன்னு வந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாங்கம்மா. போய் நம்ம கையெல்லாம் பிசுன்னு இது கையெல்லாம் கழுவின்னு வந்துட்டு மூஞ்சி காலெல்லாம் கழுவின்னு வந்துட்டு நம்ம எடுத்துன்னு வந்து அது என்னதுன்னு பார்ப்போம். இந்த கட்டப்பை இதாங்கம்மா எடுத்துன்னு வந்தாங்க. இது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஊரில் மல்லி தோட்டம், கனகாம்பர தோட்டம்லாம் இருக்கும். அங்கே தான் அவங்க பூ பறிக்கிட்டு வேலைக்கு போவாங்க அக்காலாம். அங்கேருந்து பூ எடுத்துன்னு வந்தாங்க. பாருங்க, நிறைய மல்லிப்பூ எடுத்துன்னு வந்தாங்க. அங்கே மல்லிப்பூ செடி இருக்குது. பூ பறிக்கிற வேலைக்கு காலையிலே போயிடுவாங்க. அங்கே இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பூலாம் நிறைய தருவாங்க. ஊருக்குலாம் போகிறேன்னா நிறைய தருவாங்க. அதை கட்டி எடுத்து பக்கத்தில் எங்கள் அரவிந்துடைய பெரியமாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பூத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் 2 வீட்டுக்குமே கொடுத்துட்டாங்க. இது நம்மளுக்கு நம்ம வீட்டில் தந்து இது நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பூ இருக்குது பாருங்க, அழகாக அடைச்சியாக கட்டிடுவாங்க. அவங்களே ட்ரெயினில் வரும்போதே கட்டின்னு வந்தாங்க. சரி காலையில் பூ பறிக்க போயிருப்பாங்க. நம்ம கட்டுறதுக்கு வீட்டில் நேரம் இல்லாதனால ட்ரெயினில் வரும்போதே கட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே கட்டின்னு வந்துட்டோமா அப்படின்னாங்க. அம்மாவுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்காக வாழைப்பழம் வாங்கி வந்துக்கிறாங்கம்மா. அவங்களுக்கு வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. எப்போ எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் ஏதாவது வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், வாழைப்பழம் வாங்கி வந்துட்டாங்க அப்படின்னுவாங்க. வேற எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஞாபகத்துக்காக வாழைப்பழம் வாங்கி வந்துக்கிறாங்க. நம்ம ஊரில் கத்திரிக்காய் தோட்டங்கம்மா, நல்லா இருக்கும். அழகாக கத்திரிக்காய் பறிக்கிற வேலைக்கு போவாங்க அவங்க. அங்கே அக்கா சொன்னாங்க, இந்த கத்திரிக்காய் பறிச்சாலே உன் ஞாபகம் தான் எனக்கு வரும். எனக்கு ரொம்ப கத்திரிக்காய் பிடிக்கும். அதனால மெட்ராஸில் அவ்வளோ நம்ம கடையில் தானே 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி வாங்குவோம். அங்கே நிறைய தோட்டத்தில் பறிக்கிறதால நல்லா அப்படியே புதுசாக இருக்குமா. அதனால எடுத்துன்னு வந்தாங்களா. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததுலாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தட்டு நிறைய கொடுத்துக்கிறாங்க. நம்மளும் இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. பக்கத்தில் நம்ம வரைய பெரியமாரெலாம் கொஞ்சம் தரலாங்கம்மா. எல்லாருக்கும் தந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னம்மா இருக்குது கட்டப்பையில்? பயிலுக்கிறோம்பா. இந்த
சொரக்காய் கொடுத்து விட்டுருக்குறாங்க. நல்லா எவ்வளோ பெரிய நீட்டு சொரக்காய். இது அப்படியே காய்ச்சிருக்கோம். நீட்டாக நல்லா அழகாக இருக்குதுங்க அந்த சொரக்காய். பெரிய சொரக்காய் இருக்கும் போலக்குது. இதுக்கு 1 கிலோ இருக்கும் போலக்குது. வெண்டைக்காய் தோட்டமும் இருக்குதுங்க. வெண்டைக்காய் பறிக்கவும் போவாங்க. ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் பறிக்க போவாங்க, ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் பறிக்க போவாங்க, பூ பறிக்க போவாங்க. கலந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் நேரம் போய் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி போவாங்க. அந்த வெண்டைக்காய் தோட்டமும் இருக்குது. அந்த தோட்டம் வெண்டைக்காய் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நிறைய வெண்டைக்காவும் நிறைய கொடுப்பாங்க கத்திரிக்காய் மாதிரி. அதுக்கு நாங்கள் திடீர்னு கிளம்பி வந்ததால் நிறைய பொருள் எடுத்துன்னு வர முடியல. மக்கீரெல்லாம் கூட எடுத்துன்னு வருவாங்க. இப்போ இருந்தது வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டோம், வீட்டில் இருந்தது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எப்போ ஊருக்கு போனாலுமே பெருமை ஏதாச்சும் ஒன்று குத்து விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முருங்கைக்காய். நம்ம அண்ணா அண்ணிலாம் வந்தாங்க இல்லையா, அங்கே முருங்கைக்காய் தோட்டம் இருக்குது. முருங்கைக்காய் தோட்டம் இல்லை, முருங்கைக்காய் மரம் இருக்குது. வீட்டு வாசல்லே பெரிய முருங்கைக்காய் மரம் இருக்குது. அதில் முருங்கைக்காய் நல்லா காய்க்கும். ஒரு முருங்கை இவ்வளோ நீட்டாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குமா இந்த முருங்கைக்காய். ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அவங்க வரும்போது கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. சரி ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போகிறீங்க, நான் கட்டைப்பையில் வச்சுன்னு வந்தாலும் நீட்டிங் இருக்குது, அதனால கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. முருங்கைக்காய் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சாமா? திராட்சை அவங்க சரி வாங்கினாங்களாம். ட்ரெயினில் சாப்பிட்டுனே கொஞ்சம் பூ கட்டிங்க அப்படியே சாப்பிட்டுனே வந்தோம் அப்படின்னு சொல்லி திராட்சை பழமும் எடுத்துன்னு வந்தாங்க. இதெல்லாம் தான் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தாங்க அக்கா அண்ணெல்லாம். அவ்வளோதாங்கம்மா எடுத்து நம்ம இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சிடுவோம். நைட்டுக்கு என்னம்மா சாப்பாடு? நைட்டுக்கு அப்பா புளி எடுத்து வெஜராகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இட்லி இருக்குது, இட்லி உப்புமா பண்ணிடலாம். சரிம்மா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இட்லி உப்புமா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட்லி உப்புமாவை செய்துருவோம்மா. அதுக்கு நம்ம இந்த இட்லியை முதல்ல நல்லா தூளாக போட்டுக்குவோம். கட்டியாக இருக்க வேணாம், நல்லா தூளாகவே போட்டுக்குவோம். அப்போதான் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இல்லைன்னா ஒரு மாதிரி உருண்டையாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா பொலன்னு நல்லா உதுத்துக்குவோம். இட்லி நல்லா தூளாகவே உதுட்டோம். இது நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா வச்சுக்க. நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கோங்கம்மா. வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுக்க. ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் தான் பண்ண போகிறோம். அந்த ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். நம்ம தாளிக்கு தேவையான எண்ணெயும் கடுகும் போட்டு தாளிச்சிக்குவோம். ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும். இட்லி மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்லேயே எல்லாமே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். இட்லி குழம்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல. இது சூடாக பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்கம்மா. இதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். நிறைய கூட தேவைப்படாது, கொஞ்சம் ஊற்றினா போதும். நம்ம இதில் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்குவோம். நல்லா பூ மாதிரியா இருக்குது, நல்லா பொலன்னு பொறிஞ்சு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதில் போட்டுக்குவோம். காஞ்ச மிளகா நம்ம வறந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கோம். இப்போ போட்டாலும் ரொம்ப கருப்பாயிடும். அதனால இது கொஞ்சம் வறந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் நல்லா செவந்துச்சு. நம்ம இப்போ இந்த நேரம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வைப்போம்மா. முந்திரிலாம் இருந்தா கூட இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவுக்க வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் இட்லி போட்டோம்னா நம்ம இறக்கிடுவோம் இல்லையா, அதனால நல்லா செவுக்க வதங்கட்டோம். முந்திரி வேணுன்னா கூட, முந்திரி இருந்தால் கூட இதில் போட்டுக்கலாங்கம்மா. நல்லா இருக்கும். முந்திரி போட்டோம்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ இட்லி ஊற்றி வச்சிருக்கலாம், இதை போட்டு நல்லா கிளறிக்கலாங்கம்மா. அவ்வளோதாங்கம்மா. இந்த இட்லி உப்புமா முடிஞ்சிச்சு. நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்குவோம். அவ்வளோதாங்கம்மா. ஈஸியாக இட்லி உப்புமா செஞ்சுட்டோம். இப்போ எல்லாரும் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுடலாம். நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.